ஏஆர் ரகுமான். ஜிவிக்கு அப்புறம் எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிக்கும்னா அது ஏஆர் ரகுமான் தான். இந்தியாவுக்காக ஆஸ்கர்ல போய் ஒருத்தரால அவார்டு வாங்க முடியும்னா அதுவும் நம்ம ஏஆர் ரகுமான் தான். இந்த காதலர் தினம்ல வந்த பாட்டா இருக்கட்டும், இந்தியன் ஒன்ல வந்த பாட்டா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவுக்காகவே வந்தே மாரதம் பாடினா இருப்பாருங்க, அதுவா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பிகில்ல சிங்கப்பெண்ணு, டிராயின்ல உசுரு, இந்த மாதிரி நிறைய சாங் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு சைடு கூஸ்பம்பும் இருக்கும். சில சாங்லாம் ரொம்பவே நம்மள ஃபீல் ஆகிக்கிறோம். ஆனா அப்படியேப்பட்ட மனுஷன் இன்னைக்கு தன்னோட 29 வருஷம் திருமண வாழ்க்கையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கான நியூஸா இருக்கும். என்னடா இவருக்கே இப்படியா அந்த மாதிரி நிலமன்னு தான் சொல்லுது யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் மீடியால பாக்குறேன், குருவை பார்த்து தான் சிஷியம் கத்துப்பாங்க. இங்க என்ன மாத்தி சிஷியனை பார்த்து குரு கத்துக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஜிவி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் யாரா நீங்க, அவர் ஃப்ரீயா விடுங்கடா, அவர் டிசிஷன் அவர் எடுத்தாரு, விடுங்கடா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது.